to our channel echi ooruthu kitchen எங்கள் ரெசிபி உங்கள் சமையலறையில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அடை தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அடை தோசை வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஓவர் நைட்டில் சாப்பாடு அரிசியும் துவரம்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன். இதோட அளவு என்னென்னா 3 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் பருப்பு வந்து நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் இதை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னா வத்தல், இது வந்து நான் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். 10 வத்தல் எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு, 1 கப் திருவின தேங்காய் வந்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த அரிசி பருப்பில் வந்து ஜாரில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வத்தல், 1 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, திரும்ப நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், அப்புறம் சோம்பு, இதை ஃபுல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சில பொருட்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா 2 ஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நான் சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாமே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து கொஞ்சம் நம்ம அரைச்ச மாவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். சுவையான அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடு எப்பயுமே தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் தோசை. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it is bye from Sita.